வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று கூறி கடந்த டிசம்பர் மாதம் குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அவரின் மனைவி சங்கீதா. வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரும் அந்த வழக்கின் ஆவணங்கள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜயுடன் தொடர்பில் இருக்கும் அந்த நடிகை யார் என்கிற விமர்சனம் எழுந்து வந்த நிலையில் ஒரே நிற ஆடையில் ஒரே காரில் விஜயும் திரிஷாவும் சமீபத்தில் நடைபெற்ற தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரம் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் கடும் விமர்சனம் எழுந்தது. இதனால் விஜய்க்கு வரவிருக்கும் பெருவாரியான பெண்கள் ஓட்டு வங்கி பாதிக்கப்படலாம் என தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் விஜயிடம் புள்ளி விபரத்துடன் அறிக்கை அளித்துள்ளார். இதையடுத்து ஆழ்ந்த யோசனைக்கு பின்னர் தனது தந்தை SA சந்திரசேகரிடம் பேசிய விஜய் லண்டனில் உள்ள சங்கீதாவின் பெற்றோர் தரப்பிடம் சமரசம் பேசுமாறு கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து சமீபத்தில் லண்டனுக்கு பயணம் செய்த SA சந்திரசேகர் சங்கீதா பெற்றோர் தரப்பிடம் இது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். முடிவில் இந்த விவகாரம் குறித்து நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் சங்கீதா இருவருமே கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே இருவரின் பெற்றோர்களது உறுதியான எண்ணமாக இருந்தாலும் விஜயின் பொது வாழ்வும் தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த விவகாரத்து வழக்கால் பெரிதும் பாதிக்கப்பட்டுவிடும் என சங்கீதாவின் தந்தை சொர்ணலிங்கத்திடம் எடுத்து கூறிய SA சந்திரசேகர் இறுதி வரை சங்கீதாவும் விஜயும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் எனது மனைவி சோபாவின் பிரார்த்தனையாக உள்ளது. அதற்காக அவர் ஏறி இறங்காத கோவில்கள் இல்லை. ஆனால் அது குறித்து தேர்தல் முடியட்டும், நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். அதுவரை ஒரு தற்காலிக ஏற்பாடு செய்யலாம். காலம் அனைத்தையும் சரி செய்யும் என்று நம்புவோம். தற்போதைக்கு சங்கீதா நீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கும் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என SAC கோரிக்கை வைத்துள்ளார். இதையடுத்து 3 நிபந்தனைகளை விதித்த சங்கீதா அதற்கு சரி என்றால் வழக்கை வாபஸ் வாங்குவதாக உறுதியளித்துள்ளார். அதன்படி 250 கோடி ரூபாய் பணம் செட்டில் செய்ய வேண்டும். சென்னைக்கு வந்தால் தங்குவதற்கு அடையாறில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டை உபயோகிக்கும் உரிமை சங்கீதாவிற்கு வேண்டும். விஜயின் செயல்பாடுகள் பொதுவெளியில் 2 பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதிக்காதவாறு இருக்க வேண்டும் என 3 நிபந்தனைகளை வைத்துள்ளார். இது குறித்து விஜயிடம் பேசிய SAC அவரை சமாதானம் செய்து இந்த 3 நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொள்ள வைத்துள்ளார். இதில் முக்கியமாக விஜயின் தாய் சோபா பெரும் பங்காற்றியுள்ளார். சென்னையில் உள்ள தனது பேரன் ஜேசன் சஞ்சயை அழைத்து நீண்ட நேரம் உருக்கமாக பேசியதோடு லண்டனில் இருக்கும் தனது பேத்தி திவ்யா சாசாவிடமும் தொலைபேசியில் பேசியுள்ளார். அவர்கள் இருவரிடமும் உங்கள் தாய் தந்தையர் இருவரிடமும் பொறுமையாக அதே நேரம் உறுதியாக உங்களது விருப்பத்தை எடுத்து கூறுங்கள். நீங்கள் இருவர் நினைத்தால் இந்த விஷயத்தை எளிமையாக நாம் அனைவரும் விரும்பும்படி முடிக்கலாம் என தனது பேரப்பிள்ளைகளிடம் உருக்கமாக பேசிய சோபா அவர்கள் மூலமாகவே இந்த தீராத பிரச்சனையை ஒரு தற்கால சமரச முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். இதையடுத்து சங்கீதாவின் நிபந்தனைகளை நிறைவேற்றும் பணிகளில் SAC தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். ஆகவே மார்ச் மாத இறுதி அல்லது ஏப்ரல் மாத முதல் வாரத்திற்குள் இந்த விவகாரத்து வழக்கு வாபஸ் பெறப்படும் என விஜய் தரப்பினர் உறுதியுடன் கூறுகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.